வேர்க்கடலை ஏற்றுமதியில பயிர் செய்து நம்ம நம்பர் 1. கரும்பு ஏற்றுமதியில பயிர் செய்வதில இந்திய அளவுக்கு தமிழ்நாடு தான் நம்பர் 1. நான் சொல்லல. 2024, 25ல அவங்க வெளியிட்ட டேட்டா இந்த கையில இருக்கு. ஒன்றிய அரசு வெளியிட்ட டேட்டா நான் கையில வச்சிருக்கிறேன். அது போல பாத்தீங்கன்னா இவர் சொன்னாரு, கார்ப்ஸ் பயிர்கள் இருக்கு பாருங்க. சென்னையில நாம நம்பர் 1. எல்லாம் கேரளா நினைச்சிட்டு இருக்காங்க. கேரளா இல்ல, கேரளாவை பீட் பண்ணிட்டோம் நம்ம. கேரளா நம்பர் 2 ஆகி போயிடுச்சு. தமிழ்நாடு நம்பர் 1 ஆகிட்டு. அப்புறம் வந்து வாழை, பனானா, வாழையில நம்பர் 1 தமிழ்நாடு. கரும்புல நம்பர் 1. ஏன் சொல்றேன்னா, ஒட்டுமொத்த விவசாயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேசிய அளவுல நம்பர் 3வது மாநிலமாக இருக்குது. நமக்கு என்ன தேவைன்னா, இங்க இருக்கக்கூடிய பயிர்களை ரத்து செய்யுங்க. 18,000 கோடி வரவு வச்சுக்கன்னு சொன்னீங்கல்ல, ரத்து எவ்வளவு? விவசாயிகள் செத்து செத்து விழுந்திருக்கான. லாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டா சொல்லட்டா? விவசாயிகள் நாடு அளவுல மோடி சர்க்கார்ல சூசைடு பண்ணவர்கள், இறந்தவர்கள், சூசைடு பண்ணவர்கள், தற்கொலை செய்தவர்கள், கடனை அடைக்க முடியாமல் விவசாய பயிர்க்கடனை அடைக்க தற்கொலை செய்தவர் என்னைக்கு தெரியுமா? 2021 10,227 பேர். 2022 10,557 பேர். 2023 10,786 பேர். 2022 11,290 பேர். இப்படி பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட விவசாயிகள் நாடு முழுதா என்ன செஞ்சிருக்காங்க? சூசைட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டு இண்டெக்ஸ் எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டு விவசாயிகள் என்ன செய்யல? எலிக்கறி சாப்பிடல. தமிழ்நாட்டுடைய விவசாயிகள் பட்டினி பசினியமா இல்ல. அந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் வைக்கவில்லை. தமிழ்நாட்டுல ஆளக்கூடிய அரசாங்கம், அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், யாரும் விவசாயிகளை எலிக்கறி தின்ன வைக்கவில்லை. அப்ப நாடு ஃபுல்லா விவசாய நிலைமை இதுதான். தமிழ்நாட்டுல வந்துட்டு ஊடு பயிர் செய்யுங்க.